அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் பார்க்க இருக்கிற பகுதி தமிழ் சங்கங்களை பற்றி பார்க்கலாம். திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை மோட்டோ மொபைல் ஆப். இந்த ஆப் மூலமாக வீட்டுக்கு தேவையான அத்தனை பொருள்களும் இணைய விலையிலேயே வீட்டில் இருந்தபடியே வாங்கி பயன்படுத்தி கொள்ளலாம். வாங்க நாம் இன்றைக்கி வீடியோவில் தமிழ் சங்கங்களை பற்றி பார்க்கலாம். தமிழ்ச்சங்கம் அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது நம்ம முன்னோர்கள் 2000 ஆண்டுகளுக்கு முற்பாகவே இந்த தமிழை சங்கமைத்து வளர்த்துருக்குறாங்க அப்படிங்கிறதான் நினைவுக்கு வரும். அதில் பார்த்திங்கன்னா 3 சங்கங்கள், முதல் சங்கம், இடைச்சங்கம், கடைச்சங்கம் அப்படின்னு 3 சங்கங்களாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. அதில் முதல் சங்கம் அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது தென்மதுரையில் பக்ருலி ஆற்றங்கரையில் இந்த முதல் சங்கம் இடம்பெற்றது. அதில் ஆதரித்த அரசர்கள் எவ்வளோ பேர் அப்படின்னா 89 பேர். அதில் காய்ச்சின வழுதி முதல் கடுங்கோன் வரை 89 அரசர்கள் ஆதரித்திருக்கிறாங்க. அது எவ்வளவு காலங்கள் அந்த முதல் சங்கம் நீடித்தது அப்படின்னா 4449 அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி இவ்வளோ வருடங்கள் அப்படின்னு நம்ம கணக்கெல்லாம் போட்டுட்ருக்க முடியாது. இலக்கியங்கள் சொல்லக்கூடிய செய்தியை நம்ம ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். புலவர்கள் அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது அதே போல் 4449 புலவர்கள் இருந்திருக்கிறாங்க. சங்க உறுப்பினர்களே 549 பேர் இருந்திருக்கிறாங்க சங்க உறுப்பினர்களாக. அதில் என்னென்ன நூல்கள் இயற்றப்பட்டது அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது பரிபாடல், முதுநாரை, முதுகுருகு, களரியாவரை இதெல்லாம் இயற்றப்பட்டது. இலக்கண நூல் அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது அகத்தியம் அந்த முதல் சங்கத்தில் தான் இடம்பெற்றிருக்கிறது. பரிபாடல், முதுநாரை, முதுகுருகு, களரியாவரை இதெல்லாம் 2000 ஆண்டுகளுக்கு முற்பாகவே முதல் சங்கத்திலேயே இடம்பெற்ற நூல்கள். அகத்தியம் என்று சொல்லக்கூடிய இலக்கண நூலும் அங்கே தான் இடம்பெற்றது. அதில் யாரெல்லாம் புலவர்களாக இருந்திருக்கிறாங்கன்னா அகத்தியர் இருந்திருக்கிறாரு, சிவன் இருந்திருக்கிறாரு, முருகன் இருந்திருக்கிறாரு, முரஞ்சியூர் முடிநாகராயர், நிதியின் கிழவர், இவங்க எல்லாருமே அந்த முதல் சங்கத்தில் புலவர்களாக இருந்திருக்கிறாங்க. அடுத்தது இரண்டாம் சங்கம் எங்கே இடம்பெற்றது அப்படின்னா கபாடபுரம் குமரி ஆற்றங்கரையில் இடம்பெற்றது. இதுக்கு எவ்வளோ பேர் பாடியிருக்கிறாங்க புலவர்கள் அப்படின்னு நம்ம சொல்லும்போது 59 பேர் பாடிய அரசர்கள், அதாவது அரசர்கள் ஆதரித்தவர்கள். வெண்டீர் செழியன் முதல் முடத்திருமாறன் வரை கிட்டத்தட்ட 59 பேர் இதை ஆதரித்திருக்கிற அரசர்கள். இதில் எவ்வளோ ஆண்டுகள் அப்படின்னா 3700 ஆண்டுகள். இதுலேயும் புலவர்கள் 3700 பேர். இதில் சங்க உறுப்பினர்கள் அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது 59 பேர் சங்க உறுப்பினர்களாக இருந்திருக்கிறாங்க. இதில் இடம்பெற்ற நூல்கள் அப்படின்னா பெருங்காலி, குருகு, வெண்டாளி, வியாழமாலை, தொல்காப்பியம், மாபுராணம், பூதபுராணம், இசைநுணுக்கம் இதெல்லாமே இரண்டாம் சங்கத்தில் இடம்பெற்ற நூல்கள். இதில் பார்த்திங்கன்னா தொல்காப்பியம் என்பது இலக்கண நூல், பெருங்காலி, குருகு, வெண்டாளி, வியாழமாலை, மாபுராணம், பூதபுராணம், இசைநுணுக்கம் இதெல்லாமே இரண்டாம் சங்கத்தில் இடம்பெற்ற நூல்கள். தொல்காப்பியமே பாருங்கள் இரண்டாவது சங்கத்தில் தான் இடம்பெறுது. முதல் சங்கத்தில் அகத்தியம் என சொல்லக்கூடிய இலக்கண நூல் வருது. இரண்டாவது சங்கத்தில் தொல்காப்பியம் என்ன இலக்கண நூல் இடம்பெறுகிறது. திஸ் வீடியோஸ் ஸ்பான்சர் பை மோட்டோ மொபைல் ஆப். இந்த ஆப் மூலமாக வீட்டுக்கு தேவையான அத்தனை பொருள்களும் வீட்டில் இருந்தபடியே இணைய விலையில் வாங்கி பயன்படுத்தி கொள்ளலாம். இந்த இரண்டாம் சங்கத்தில் இருந்த புலவர்கள் யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா அகத்தியர் இருந்திருக்கிறாரு, தொல்காப்பியர் இருந்திருக்கிறாரு, மூசி, வெள்ளூர் காப்பியன் அவர்கள், சிறுபாண்டரங்கன், திரையன் மாறன், கீரந்தை இவங்க எல்லாருமே இரண்டாம் சங்கத்தில் இருந்த புலவர் பெருமக்கள். அடுத்து பார்த்திங்கன்னா கடைச்சங்கம் அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது இது இன்றைய மதுரையை தான் சொல்கிறாங்க. இது வைகை ஆற்றங்கரையில் இடம்பெற்றது. இது ஆதரித்த அரசர்கள் 49 பேர். முடத்திருமாறன் முதல் உக்கிர விருவழுதி வரை 49 பேராம். இது எவ்வளோ ஆண்டுகள் அப்படின்னு பார்க்கும் பொழுது 1850 ஆண்டுகள்
இருந்திருக்கு. இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா 449 புலவர்கள் பாடியிருக்கிறாங்க. இதில் 49 பேர் சங்க உறுப்பினர்களாக இருந்திருக்கிறாங்க. இதில் இடம்பெற்ற நூல்கள் அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது நிறைய நூல்கள் சொல்லலாம். நெடுந்தொகை, குறுந்தொகை, நெற்றிணை, புறநானூறு, ஐங்குறுநூறு, பதிற்று பத்து, 150 களி, வரிபாடல், கூத்து, வரி, குற்றிசை, பேரிசை. இதுலேயும் அகத்தியம், தொல்காப்பியம். இதில் அகத்தியம், தொல்காப்பியம் என்பது இலக்கண நூல்கள். அகத்தியம் முதல் சங்கத்திலேயே வந்தது. 2வது சங்கத்தில் நம்ம தொல்காப்பியம் வந்தது. 3வது சங்கத்தில் அகத்தியமும் தொல்காப்பியமும் இருக்கிறது. அப்போ 3வது சங்கத்தில் நிறைய நூல்கள், இப்போ 8 தொகை நூல்கள்லாம் பார்த்திங்கன்னா 3வது சங்கத்தில் தான் இடம்பெற்றிருக்கிறது. நெடுந்தொகை அப்படின்னா நெடுந்தொகை 400 அப்படின்னு எதை சொல்கிறாங்க, அகநானூறு தான் சொல்லுவாங்க. குறுந்தொகை, நற்றிணை, புறநானூறு, ஐங்குறுநூறு, பதிற்று பத்து, 150 கலித்தொகை தான் அப்படி சொல்கிறாங்க. வரிபாடல், கூத்து, வரி, குற்றிசை, பேரிசை, அகத்தியம், தொல்காப்பியம் இதெல்லாமே 3ஆம் சங்கத்தில் இடம்பெற்ற நூல்கள். அடுத்தது இதில் புலவர்கள் அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது சிறுமேதாவியார், சேந்தம்பூதனார், பெருங்குன்றோர் கிழார், இளந்திருமாறன், நல்லந்துவனார், மருதநில நாகனார், நக்கீரனார் இவங்க எல்லாருமே வந்து 3ஆம் சங்கத்தில் இடம்பெற்ற புலவர் பெருமக்கள். இந்த மாதிரி 3 சங்கங்கள் வைத்து தமிழை வளர்த்த பெருமை அது தமிழருக்கு மட்டுமே உண்டு. பிஜிடிஆர்பியில் கண்டிப்பாக இந்த மாதிரி சங்கங்களை பற்றிய வினாக்கள் ஒரு வினா அவசியம் வருஷம் கேட்டுகிட்டே வராங்க. இந்த காணொலியை முழுசாக பாருங்கள், திரும்ப பார்த்துட்டே இருங்க. அப்போ தான் உங்களுக்கு பயனுள்ளதாக அமையும். திஸ் வீடியோஸ் ஸ்பான்சர் பை மோட்டோ மொபைல் ஆப். இந்த ஆப் மூலமாக வீட்டுக்கு தேவையான அத்தனை பொருள்களும் இணைய வழியிலேயே வீட்டிலிருந்தபடியே வாங்கி பயன்படுத்தி கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். அடுத்தது ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன்.